அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஹஜ்ஜின் செயல்பாடுகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது முஸ்தலிஃபாவில் மகரிப் என்ற தொழுகையையும் இஷா என்ற தொழுகையையும் இணைத்து தொழுதார்கள். இந்த செய்தி அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1674 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெளிவான முறையிலே வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கட்டாயமாக மிக மிக கட்டாயமான சில செயல்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, மனதினால் ஹஜ் செய்வதை நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவுக்காக ஹஜ் செய்வதை நான் நியத்து செய்கிறேன் என்று மனதில் சொல்லிக்கொள்வது. இரண்டாவதாக, துல்ஹஜ் என்ற மாதத்தின் 9ஆம் நாள் பகல் நேரம் ஜவாலுக்கு பிறகு 10ஆம் நாள் பெருநாள் சுபஹுக்கு கொஞ்ச நேரமாவது அரஃபா என்ற மைதானத்தில் தங்கியிருப்பது. மூன்றாவதாக, ஃபர்லான தவாஃபு இஃபாலா, புனிதமான காபாவை சுற்றுதல். பெருநாள் நடு இரவுக்கு பின் இதனுடைய நேரம் துவங்குகிறது. இந்த காபாவை சுற்றி வருகின்ற இந்த செயல்பாடுக்கு தவாஃபே ருக்குன் என்பதாகவும் தவாஃபு ஜியாரா என்பதாகவும் கூறப்படும். நான்காவதாக, தவாஃபுல் இஃபாலாவிற்கு பின்பாக, அதாவது காபாவை சுற்றி வந்ததற்கு பின்பாக சஃபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் போடுவது. ஐந்தாவதாக, தலைமுடியிலே இருந்து 3 முடி அளவிற்கு அகற்றுதல். இதன் பின்னர் நாம் இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டிலே இருந்து வெளியேறி வந்துவிடலாம். ஆண்களுக்கு தலைமுடியை முழுவதுமாக களைவது ஏற்றமானது என்றும், இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 விஷயங்களையும் தர்த்தீபாக வரிசைகரமாக செய்ய வேண்டும். இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய கட்டாய கடமை என்றும், ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்று சில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரபியிலே வாஜிப் என்று சொல்வார்கள். வெளியிடங்களிலே இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகின்றவர்கள் அவர்கள் இஹ்ராம் என்ற கட்டமைப்புக்குள்ளே வருவதற்கென்று நியமிக்கப்பட்ட சில இடங்கள், மீகாத்துகள் என்ற அரபியிலேயும் எல்லைகள் என்ற தமிழிலேயும் சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டை துவங்குதல். இரண்டாவதாக, துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி இரவில் நடுநிசிக்கு பிறகு கொஞ்ச நேரமேனும் முஸ்தலிஃபா என்ற அந்த புனித ஸ்தலத்தில் தங்கியிருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஐயாமு தஷ்ரீக் என்று அரபியிலே சொல்லப்படுகின்ற இரவுகளில் மிகுதி நேரம் மினாவிலே தங்குதல். ஐயாமு தஷ்ரீக் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 11, 12, 13 ஆகிய இந்த நாட்களிலே இரவு நேரங்களில் மினாவிலே தங்கியிருக்க வேண்டும் என்று மூன்றாவது உண்டான அந்த கடமையை சொல்கிறார்கள். நான்காவதாக, துல்ஹஜ் மாதம் 10ஆம் இரவு பாதிக்கு பின்னர் ஜம்ரத்துல் உக்குபா என்ற இடத்திலே, அதாவது ஷைத்தான்களுக்கு கல் எறிகின்ற இடத்தில் ஒரு இடத்திற்கு பெயர் ஜம்ரத்துல் உக்குபா. இந்த இடத்திலே ஷைத்தானுக்கு 7 கற்கள் எறிதல் என்கின்ற கடமையையும், ஐந்தாவதாக ஐயாமு தஷ்ரீக்கின், அதாவது துல்ஹஜ் மாதம் பிறை 11, 12, 13
ஆகிய இந்த நாட்களுடைய 3 நாட்களிலேயும் பொழுது சாய்ந்ததற்கு பின்னர் முறையே ஜம்ரத்துல் உக்குபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஊலா ஆகிய 3 இடங்களிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் 7 கற்கள் வீதம் எரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கடமையையும், 6வதாக மக்காவிலே இருந்து பயணம் புறப்படும் போது அப்போது விடைபெறுகின்ற காபாவை சுற்றி வருதல் என்கின்ற தவாஃபுல் விதா என்ற அந்த செயல்பாட்டை நிறைவேற்றுதல். கட்டளையிடப்பட்ட காரியங்களில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் ஒரு ஆடு அறுத்து குர்பான் கொடுக்க வேண்டும். அது முடியாத பட்சத்திலே எஹ்ராமுக்கு பின்பாக, எஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டிற்கு பின்பாக பெருநாளைக்கு முன் 3 நோன்புகளும், தன் ஊருக்கு வந்ததற்கு பின்பாக 7 நோன்புகளும் வைக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் ஹஜ்ஜினுடைய வழிமுறைகளாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி தந்தல் உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.